innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह लज़ी तसअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा क़ाल रब्बी इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बी ज़िदनी इल्मा கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடையார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நாமெல்லாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் உண்மை மனிதர் ஒழுக்க சீலர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இங்கு ஒன்றுகளும் இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணிமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் தொடர்ச்சியாக சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்தும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை, இன்னும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்தும் பார்க்கவிருக்கின்றோம். இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தியாகங்களை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை அடிக்குறிப்பை குறித்து இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இது செய்தியின் அடிப்படையில் கிடையாது, வரலாற்றின் அடிப்படையில் இமாம் இப்னு ஹஜர் இன்னும் மூத்த இமாம்கள் எல்லாம் இவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த சஅத் பின் முஆத் ரலி அவர்கள் அன்சாரியை சார்ந்தவர்களாக மதீனாவாசியாக இருக்கின்றார்கள். இவருடைய தந்தையினுடைய பெயர் முஆத் இப்னு நுஅமான் என்றும் இவருடைய தாயினுடைய பெயர் ஹப்ஸா பின் ராஃபியா என்றும் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த காலத்தையும் அவர்கள் குறிப்பிடும் பொழுது அவர்களுக்கு வயது சஅத் பின் முஆத் அவர்களுக்கு 31வது வயது இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் 37வது வயது இருக்கும் பொழுது மரணம் அடைவதாகவும் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நாம் இவருடைய வாழ்க்கைக்குள்ள போவோம். என்னென்ன செய்திகள் இருக்கிறது, இவர்களுக்கு மார்க்கம் என்னென்ன சிறப்புகள் சொல்லியிருக்கின்றது, இவர்கள் என்ன அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மதீனாவிலேயே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறாங்க. மதீனாவிலேயே மிகப்பெரிய குளம் எதுவென்று சொன்னால் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் குளம். அந்த குளங்கள்ல அவுஸ் குலத்தினுடைய தலைவராக சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. இப்படியே அவருடைய கூட்டத்தை வழிநடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. எப்படி இஸ்லாத்துக்கு வராங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருக்கக்கூடிய காலகட்டம் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? யார் முகமதனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எதிரிகள் ஏராளமான கஷ்டங்களை கொடுத்தாங்க, துன்பங்களும் கொடுத்தாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியா, உனக்கு கஷ்டம் இருக்குது, சிறை பிடிச்சாங்க, ஏராளமான பள்ளத்தாக்குகளை அவர்கள் வீசப்பட்டு அதிலிருந்து இழுத்துறப்பட்டார்கள். இத்தகைய தருணத்துல சஹாபாக்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகளுடைய தொல்லை தாங்க முடியல, எங்களுக்காக அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்களேன்.
எங்களுக்கு இறைவனிடத்துல இவர்கள்ட்ட இருந்து பாதுகாத்து பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹ்வுடைய தூதரை அப்படின்னு சஹாபாக்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆறுதல் படுத்தும் வண்ணமாக சில வார்த்தைகளை முந்தைய காலத்துல நடந்த நிகழ்வை சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. எத்தகைய நிகழ்வு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, கான ரஜுலு ஃபீமன் கபுலக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த காலத்துல ஒரு மனிதர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால், இந்த கொள்கையை ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டால், யுஹ்ஃபர் லஹு ஃபில் அர்ல், அந்த மனிதருக்காக பூமியில குழி தோண்டுவார்கள். இந்த பூமி இருக்குது இல்ல, இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதருக்கு பூமியில குழி தோண்டி ஃபயஜாலு ஃபியா, அந்த குழியில அந்த மனிதரை நிறுத்தி வைத்து ஃபயூலஹு அலா ராசி, ரம்ப இருக்குது இல்ல, அந்த ரம்பத்தை எடுத்துட்டு வந்து அந்த மனிதருடைய தலையில் வைத்து 2 கூறாக வெட்டுவார்கள். அப்படி வெட்டும் போது கூட அவர்கள் இந்த கொள்கையிலிருந்து சிறிதளவும் தடம் புரண்டது கிடையாது. இன்னும் இந்த கொள்கையை ஏற்ற ஒரு மனிதருக்காக என்ன செய்வாங்க தெரியுமா? முந்தைய காலத்துல தலைவாடுற சீப்பு இருக்குதுல்ல, அதே போன்று இரும்பால் ஆன சீப்பை நெருப்புல காட்டி அப்படியே அவருடைய தோல் மேல் கிழிப்பார்களாம். அவருடைய தோள்களை கிழித்து சதைகளை கிழித்து எலும்புகள் வரை சென்றடையும். அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தும் கூட அவர்கள் இந்த கொள்கையிலிருந்து சிறிதளவும் தடமுரண்டது கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்றாங்க. இப்படியே சஹாபாக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது பல கஷ்டங்களை சந்திக்கிறாங்க. அத்தகைய தருணத்துலதான் இறைவன்புறத்திலிருந்து வகை செய்து நபிகளாருக்கு இறைவன் ஹிஜ்ரத்தை வந்து அறிவித்து கொடுக்கிறான். இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போங்க, இந்த ஊரை விட்டு நீங்க வெளியே அடுத்த ஊருக்கு போங்க, அடுத்த நாட்டுக்கு போங்க அப்படின்னு இறைவன் அறிவிப்பு கொடுத்த மாத்திரத்துல பல சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறாங்க, அபிசீனியாவுக்கு போறாங்க. அப்படி ஹிஜ்ரத் செய்து போனதுல மதீனாவிற்கு முதலாவதாக போன நபித்தோழர் முஸாப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், கண் தெரியாத உம்மி மக்தும் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவங்க 2 பேரும் போறாங்க. இப்படி போய் முஸாப் பின் உமைர் இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த மார்க்க பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து கற்றுக்கொண்ட இந்த மார்க்க பிரச்சாரத்தை ரசூலுல்லாஹ் பின்னாடி தான் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்பாகவே அந்த மக்களுக்கு மத்தியில பரவலா எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்றாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டத்தில் ஒருவர் தான் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குலத்தார்களுக்கும் அந்த இஸ்லாத்தை ஏவுறாங்க. தான் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை தன்னுடைய ஹவுஸ் குலம் இருக்குதுல்ல, அந்த குலத்தார்களுக்கும் ஏவுறாங்க. அவர்களும் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி இந்த இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய வீரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, இந்த மார்க்க விஷயத்துல எதிரிகள் வந்து தன்னை ஒரு நன்மையை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்றால் பயந்து பின்வாங்கி போயிட மாட்டாங்க, அந்த நன்மையை செய்யாம விட்டுற மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் நன்மையை செய்யறேன், என்ன தடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது என்று எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எல்லா தருணத்திலையும் அவருடைய வீரத்தை இந்த மார்க்கத்திற்காக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய வீரத்தினுடைய உதாரணமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபுல ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 3950வது செய்தியாக இடம் பெற்றிருக்கிறது. ஒரு நாள் சஅத் பின் முஆத் ரலி அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு காபாங்கிற ஆலயத்திற்கு உம்ரா செய்வதற்காக வராங்க. அந்த நன்மையான அந்த வணக்கத்தை, அந்த வழிபாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த அந்த நன்மையை செய்வதற்காக, உம்ராவை செய்வதற்காக வராங்க. வரக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, உமையா என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர், உமையா என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர்கள் பெரிய தலைவர்கள்ல ஒருவனாக இருக்கிறான். அந்த உமையாவினுடைய வீட்டில தான் சஅத் பின் முஆத் அவர்கள் அடைக்கலமாக தங்குறாங்க. தங்கி இருக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. ஏன்னா இந்த உமையாங்கிறவங்க வந்து வியாபாரத்திற்காக மதீனாவுக்கு வாரது, இதே போன்ற அந்த நிகழ்வுகள்ல பழக்கப்பட்டவங்க, இன்னும் பிற உறவு முறைகள்ல பழக்கப்பட்டவங்க. அதனால உமையாவிடத்துல சஅத் பின் முஆத் அவங்க தங்கி இருந்து இடையில இந்த உம்ரா செய்வதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக அங்க தங்கி இருக்கிறாங்க. இப்போ உமையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இறை மறுப்பாளன்,
நீங்க மக்கள்லாம் நடமாட்டம் இல்லாத அந்த நேரத்துல யாருமே இல்லாம இருப்பாங்கல்ல, அதான் உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே வராது. அந்த பிரச்சனை வராத நேரம், யாருமே இல்லாத நேரத்துல நீங்க உங்க வழிபாட செய்யுங்க, நீங்க உம்ரா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி உமையா என்ற இறை மறுப்பாளன் சாயித் பின் முஆத் அவர்கள்ட்ட சொல்றான். சாயித் பின் முஆத் அவர்களும் அதை ஏற்று மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த நேரத்துல தன்னுடைய அந்த வழிபாட்டை உம்ராவை செய்வதற்காக போறாங்க. அப்படி போய் உம்ரா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அப்பம் பார்த்து இறை மறுப்பானுடைய மிக பெரும் தலைவன் அபூ ஜஹல் இருக்கிறான்ல, அவன் இதை பார்த்துறான். இவங்க உம்ரா செஞ்சுட்டு இருக்கிற காபா தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்துட்டு என்ன கேட்கிறான் அப்படின்னா, அராக்க தத்தூஃபு பி மக்கத் ஆமினா, இந்த மக்காவுல யார் தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, இந்த நேரத்துல இந்த மக்காவுல யார் தவாப் செய்யறா அப்படின்னு கேட்கும் பொழுது சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் தான் சாயித் பின் முஆத் என்கின்ற ஒரு விஷயத்தை அங்க முன் வைக்கிறாங்க. சாயித் ரலியை தெரியாம இருக்குமா? ஏன்னா அவங்க தான் ஹவுஸ் குலத்தினுடைய தலைவரா இருக்கிறாங்க. மதீனாவிலேயே மிகப்பெரிய குலத்தினுடைய தலைவரா இருக்கும் பொழுது வியாபாரத்திற்காக அங்க செல்லக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கு இந்த செய்திலாம் தெரிஞ்சிருக்கும். சாயித் அலி அப்படின்னு சொன்னதோட என்ன கேட்கிறான் அப்படின்னா, இறை மறுப்பாளர், எங்க ஊர்ல இருக்கக்கூடிய முகமது நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க, அவர்களோடு இருக்கக்கூடிய தோழரை நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க, அந்த மார்க்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அவங்களை உங்கள்கிட்ட பாதுகாப்பா வச்சிருக்கிறீங்க, அப்படி உங்களுக்கு தேவையானது எல்லாமே அங்க இருக்கும் பொழுது இங்க என்ன நாடுறீங்க, நீங்க இங்க என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதாவது செய்ய விடாம தடுக்கிறான். உம்ரா செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் என்று கேட்கும் பொழுது சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பயந்து ஓடல. வந்தது யாரு? மிகப்பெரிய தலைவர், எதிரிகளுடைய இறை மறுப்பானுடைய தலைவன் அபூ ஜஹல். இருந்தாலுமே கூட பயந்து அந்த அமலை செய்யாமல் பின்வாங்கிடல. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அமா வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா இன் மனத்தனி ஹாதா, இந்த என்னுடைய செயலை விட்டு என்ன தடுக்க பார்க்கறியா, நீ என்ன தடுத்துருவியா, நீ நான் இந்த உம்ராவை செய்யறத என்னை நீ தடுத்து விட்டாய் என்று சொன்னால், இதை விட மிக கடுமையான ஒரு விஷயத்தை நீ சந்திக்க நேரிடும், இதை விட மிக கடுமையான ஒரு விஷயத்துல உனக்கு நான் தடையை ஏற்படுத்துவேன், நீ என்னை இங்க தடுத்த அப்படின்னா உனக்கு எங்க தடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு, தரீக்க காலல் மதீனா, மதீனா வழியாத்தானே நீங்க போவீங்க வியாபாரத்துக்கு, அந்த மதீனாவுடைய பாதையை கடந்து தான் உங்களுடைய வியாபார கூட்டம் போவோம், அங்கு நான் தடையை ஏற்படுத்துவேன், என்ன செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தைரியமா போல்டா அந்த இடத்துல சொல்லக்கூடியவர்களாக சாயித் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இப்படியே போய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உமையா, அங்க இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் ஒருவனா இருக்கக்கூடிய உமையா வாராங்க. யா சாயித், சாயிதை லா தருஃபா சௌதக அலா அபில் ஹக்கம், அபுல் ஹக்கம்ட்ட உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி பேசுறியா, சத்தத்தை குறை, யார்கிட்ட பேச? அபுல் ஹக்கம் அபூ ஜஹல்ட்ட, நீ இறை மறுப்பாவுடைய தலைவர், இந்த நாட்டினுடைய இந்த ஊரினுடைய தலைவரா இருக்க ஒருவர்கிட்ட உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி பேசுற, சத்தத்தை குறை, யார்கிட்ட பேசணும் தெரியாம பேசுறியா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்திலையும் சாயித் பின் முஆத் அவர்கள் தன்னுடைய சத்தத்தை குறைக்காம அப்படியே போல்டன் அந்த இடத்துல பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த வீரத்தை நம்மால் இந்த செய்திகளின் மூலியமாக பார்க்க முடிகின்றது. நன்மையை செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதற்கு தடையாக இருந்த எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் கூட நான் என்னுடைய அமலை செய்வேன், அதுக்கு இடையூறாக யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் என்னுடைய அமலில் ஈடுபட்டு கொண்டே இருப்பேன் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் விளங்க முடிகின்றது. இப்படி இவருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களின் மூலியமாகவும் பல துன்பங்களின் மூலியமாகவும் இவர்கள் சூழப்படுகிறார்கள், பல கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. இப்படி எதிர்த்துட்டாங்கல்ல, வாழ்க்கையில் இவர்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் தீட்டப்படுகின்றது. இப்படியே அவருடைய வாழ்க்கை பயணம் போகுது. எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கிறாங்க, வீரமா இருக்கிற நேரத்துல வீரமா இருக்கிறாங்க. அப்படி இருந்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களை பல இடத்துல சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க. இவர்களுக்கு பல்வேறு விதமான சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, புகாரியில 3803வது செய்தி, புகாரியில 3803வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் உஹ்திய இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபத்த மின் சுந்துசின், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரசீக மன்னர்கிட்ட இருந்து
சுந்துஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்வை, ஒரு துணி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்படுது. சுந்துஸ் என்று சொல்லக்கூடிய துணி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்படுது. இதை கொடுத்த மாத்திரத்துல மக்கள்லாம் பார்க்கறாங்க. பார்த்துட்டு அதனுடைய அழகையும் அதனுடைய மென்மையும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஒரு துணியா, இவ்வளோ அழகான ஒரு துணியா, சூப்பரா இருக்கு அல்லாஹ்வுடைய தூதரே இப்படின்னு ஆச்சரியப்படும் பொழுது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த சபையில ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள். அத்தஅஜபூன மின் ஹாதிஹி, இந்த துணியை நினைச்சு நீங்க ஆச்சரியப்படுறீங்களா, இந்த துணியை பார்த்து நீங்க வியப்படைங்கிறீங்களா அப்படின்னு கேட்டுவிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்கிறார்கள். லா மந்தீலுன் மின் மனாதில் சஅத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னத கைரு மின் ஹாதிஹி, நாளை மறுமையில சொர்க்கத்துல சஅத் பின் முஆத் அவங்க இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு இறைவன் கொடுக்க போகின்ற துணிங்கிறது இதை விட மிகவும் சிறப்பானதாக இருக்கும். எல்லா மக்கள் இருக்கக்கூடிய தருணத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பிரத்யேகமாக குறிப்பிட்டு சஅத் பின் முஆத் அவர்களுக்கு இறைவன் நாளை மறுமையில இதை விட மிக சிறப்பான ஒரு கர்ச்சீப்பை, ஒரு துண்டை கொடுக்க போறான். அந்த துணிங்கிறது நீங்க இப்ப பார்த்து வியப்படைறீங்கல்ல, இதை விட மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்கின்ற அவர்களுக்கான ஒரு சிறப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில 3803வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹந்தக் போர், அகல் யுத்த களம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த அகல் யுத்த களத்தின் போது சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவருடைய கரத்துல ஹிப்பான் பின் அரிகா என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாளன் அம்ப விட்டுறான். அவருடைய கை நரம்பு தாக்கப்படுது. இப்படி தாக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் அவருடைய தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுல அந்த மஸ்ஜிது நபவிங்கிற அந்த பள்ளிவாசல்ல அவங்களை கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க, அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு அந்த போர்க்களம்லாம் நடக்குது. போர்க்களம்லாம் முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துடுறாங்க. போர்க்களம் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் திரும்பி தன்னுடைய வாளை கீழே வைக்கக்கூடிய அந்த தருணத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அதுக்குள்ளார வாளை நீங்க வச்சுட்டீங்க, இன்னும் மலக்களாகி நாங்க எங்களுடைய வாள்களை கீழே வைக்கல, இன்னும் போர் இருக்குது அப்படிங்கிற ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க. அப்படி உணர்த்தின மாத்திரத்துல ரசூலுல்லாஹ் தன்னுடைய அந்த போர் வாளை எடுத்துட்டு போறாங்க. இதுக்காக பனு குறைலா, அந்த யுத்தத்துக்கு பிறகு பனு குறைலாவுடைய அந்த முற்றுகை, அந்த போர் நடக்குது. அந்த குலத்தார அல்லாஹ்வுடைய தூதர் சில நாட்கள் முற்றுகையிடுறாங்க. அப்படி முற்றுகையிட்டதற்கு பிறகு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, வேற வழி இல்லாம இறங்கி வராங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப நாள் முற்றுகையிடுறாங்க. அவங்களால எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும், உணவு இல்ல, தண்ணி கிடைக்கல அப்படின்னா இறங்கிதான் ஆகணும். அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டதுக்கு பிறகு இறங்கி வராங்க. இறங்கி அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே சொல்றாங்க, சொல்லக்கூடிய வார்த்தை லமான் அசல அஹ்லுல் குறைலா, பனு குறைலா வாசிகள் தங்களுடைய கோட்டைகள் இருந்து தங்களுடைய இடத்திலிருந்து இறங்கி அலா ஹுக்மின் சஅத் இப்னு முஆத், நாங்க சஅத் இப்னு முஆத் அவங்களுடைய தீர்ப்புக்காக இறங்கி வந்திருக்கிறோம். நாங்க யாருக்காக வந்திருக்கிறோம், சஅத் இப்னு முஆத் அவர்கள் எங்களுக்கு தீர்ப்பளிக்கணும், அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக தான் நாங்க அங்கிருந்து இறங்கி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா சஅத் அவர்களின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க காயப்பட்டு இருக்கிறாங்க, காயப்பட்டு மஸ்ஜித் நபவியில படுத்து இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை அழைத்து அவரை அழைச்சிட்டு வாங்க, கழுதையின் மீது அவரை ஏற்றி கொண்டு வாங்க. ஏன்னா அன்றைக்கு வாகனம் கழுதை, இன்னைக்கு நம்ம மட்டும் நினைச்சிடக்கூடாது. அன்றைக்கு வாகனம் கழுதை குதிரை ஒட்டகம் தான் இருந்து, அப்ப கழுதையின் மீது அவர்களை ஏற்றி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல சஅத் பின் முஆத் அலி அவர்களும் அந்த சபைக்கு வாராங்க. வந்ததோட அந்த மக்கள்லாம் பார்க்கறாங்க, பார்த்துட்டு தீர்ப்பளிக்கிறாங்க. எத்தகைய தீர்ப்புனா, இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்கல்ல, போர் செய்த அந்த ஆண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கொல்லப்படணும். அனைவரும் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அந்த குழந்தைகள் அவர்கள் கைது செய்யப்படணும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் பங்கு வைத்து கொடுக்கப்படணும். இப்படின்னு சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பளித்த மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் இன்னொரு வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள், லக்கத் ஹகம்த ஃபீஹிம் பிஹுக்மில்லாஹ். இந்த தீர்ப்புங்கிறது
7 வானத்திற்கும் மேலாக அல்லாஹ் இருக்கிறான்ல, அத்தகைய இறைவன் அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை சஅதை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். மிக சரியான ஒரு தீர்ப்பை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதுனால இறைவனுடைய அந்த பண்பு சஅத் அவர்களுக்கு இருக்கு நம்ம புரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம தெளிவா விளங்கிக்கிடணும். எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு அளிச்சா எப்படி அளிப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு என்னங்க? ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யுஹா. அவர் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். அவர் பேசுவது அறிவிக்கப்படும் செய்தி தவிர வேறு கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து பேசக்கூடிய ஒரு சட்டம் சொல்றாங்க, ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய பேச்சாதான் இருக்கும். அத்தகைய தூதர் எந்த தீர்ப்பை நாடி இருக்கின்றாரோ, எந்த தீர்ப்பை வழங்கவிருந்தாரோ அதே தீர்ப்பை தான் நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க? இறைவன் எந்த தீர்ப்பை நாடினானோ, எந்த தீர்ப்பை இறைவன் சொல்ல நினைத்தானோ அதைத்தான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்குரிய ஒரு சிறப்பாகவும் ஒரு கண்ணியமாகவும் அந்த இடத்துல சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில 3043வது செய்தியாகவும் 3804வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல கட்டங்கள்ல இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இத்தகைய சிறப்புகளை பெற்ற சஅத் பின் முஆத் அலி அவர்கள் அவருடைய மரண தருவாயை அடைகிறார்கள். மரணத்துக்கு நெருக்கமான நேரம். ஏன் கையில அடிபட்டுருச்சு, தாங்க முடியல, இறுதி காலகட்டத்துக்கு போயிட்டாங்க. தீர்ப்பு அளிச்சுட்டு போறாங்க. போகக்கூடிய அந்த நேரத்துல உடல் ரொம்ப மோசமாகுது. அவர்களால் வலி தாங்க முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அத்தகைய நேரத்துல இறைவனிடத்துல ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க. இதுதாங்க அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு படிப்பினைய நமக்கு. அவங்க இறுதி காலகட்டத்துல ஒரு பிரார்த்தனை முன்வைக்கிறாங்க. எத்தகைய பிரார்த்தனை அப்படின்னா புகாரியில 4122வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம, இறைவா, இறைவனை அழைத்து விட்டு இன்கான பக்கிய மின் ஹர்பி குறைஷி செய்யும், எங்களுக்கும் குறைஷிகளுக்கும் ஏதாவது போர் மிச்சம் இருக்குதா? இப்ப நடந்ததில்ல அகல் யுத்த களம், அதை ஒட்டி மனு குறைலாவுடைய அந்த தீர்ப்பளிப்பு நடந்ததில்ல. இதே போன்று இதுல இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்குதா? எஞ்சியது மீத பகுதி இருக்குதா? அப்படி இருந்தது என்று சொன்னால் அதுக்காக இன்னும் உயிரோடு விட்டுறலாம். அந்த போர்க்களத்தை நான் முடித்து விட்டுறேன், நான் அதுல கலந்துடுறேன், அதுக்கு பிறகு என்னுடைய உயிரை எடு. அப்படி இந்த எங்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் போர் இல்லை அப்படின்னா, எங்களுக்கும் குறைஷிகளுக்கும் எதிரிகளுக்கும் மத்தியில் போர் இல்லை என்று சொன்னால் என்னுடைய காயம் இருக்குது இல்ல, அந்த காயத்திலிருந்து ரத்தம் வரக்கூடியது காயக்கூடிய நிலையில் இருக்கிறது, உறைந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது. அப்படி விட்டாத, எங்களுக்கு அவங்கதான் போர் இல்லையே, காயக்கூடிய உறையக்கூடிய இருக்கிற அந்த ரத்தத்தை அப்படியே பீரிட்டவாறு ஓடச் செய்து இதே நிலையில் எனக்கு மரணத்தை கொடுத்திரு இறைவா அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு போர் இருந்தா என்னை வாழச் செய், அப்படி இல்லை என்றால் இதே நிலையில் எனக்கு மரணத்தை கொடுத்திரு. பிரார்த்தனையை ஏற்ற இறைவன் அந்த தருணத்திலேயே அவர்களுக்கு எத்தகைய விதத்துல பதிலளிக்கிறான் தெரியுமா? அவருடைய கரத்திலிருந்து ரத்தம் அப்படியே ஓடுகிறது. அவருடைய நெஞ்சு பகுதியிலிருந்து ரத்தம் அப்படியே பீரிட்டு கொப்பளித்து ஓட ஆரம்பிக்குது. பள்ளிவாசலிருந்து ரத்தம் வெளியே வருது. பக்கத்துல கூடாரம் அமைச்சிருக்கிறாங்க, தங்கக்கூடியவங்க பக்கத்துல வந்து கூடாரம் அமைச்சிருக்கும் பொழுது அந்த கூடாரத்தை நோக்கி போகுது அந்த ரத்தம். எல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆறாங்க, என்ன இது யாருடைய ரத்தம்? இந்த ரத்தத்தை பார்த்து நாங்க பயப்படுறோம். அந்த மக்கள் சொல்றாங்க, இத்தகைய ரத்தம் எங்க இருந்து வருது, யாருடைய ரத்தம்? வாங்க போய் பார்ப்போம். போய் பார்க்கறாங்க, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே நிலையிலே போர்க்களத்தில் பட்ட அந்த காயத்தினுடைய நிலையிலேயே மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிலை, மரணிக்கிறாங்க. மரணித்த மாத்திரத்துல எப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பல சிறப்புகளை பெற்றார்களோ, பல மகத்துவமிக்க கண்ணியமிக்க வார்த்தைகளை வாங்கினார்களோ, பெற்றுக்கொண்டார்களோ, மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த சிறப்பை வேற நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இந்த சிறப்பெல்லாம்
வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது, சொற்களால் சொல்லிவிட முடியாது. அத்தகைய சிறப்பை அல்லாஹ்வினுடைய தூதர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 2466வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன வார்த்தை, இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லி மௌத்தி சஅத் பின் முஆத். இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்திற்கு அல்லாஹ்வினுடைய அர்ஷ், இறைவன் எந்த அர்ஷில் இருக்கின்றானோ அத்தகைய அர்ஷ் மகிழ்ச்சி அடைகின்றது, பூரிப்படைகின்றது என்ற சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இன்னும் இதே போன்று இன்னொரு செய்தி 2467வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாதல்லதி தஹர்ரக லஹுல் அர்ஷ். இந்த சஅத் பின் முஆத் அவருடைய மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய அர்ஷே மகிழ்ச்சி அடைகின்றது, பூரிப்படைகின்றது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, வஃபுத்தியத் லஹு அபுவாபுஸ் ஸமா. இவருடைய மரணத்திற்காக வானத்துடைய கதவுகள் அப்படியே திறக்கப்படுகிறது. வஷஹிதஹு ஸபூன அல்ஃப மினல் மலாயிகா. 70,000 மலக்குமார்கள் இவருடைய ஜனாசா தொழுகையிலே ஆஜராகின்றார்கள். எத்தகைய சிறப்பு! சாதாரண சொல்லப்பட்டதா? ஒருத்தருடைய மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் மகிழ்ச்சி அடையுதுன்னா, இறைவன் இத்தகைய சிறப்பு கொடுக்கிறான்னா, 70,000 மாணவர்களை அவருடைய ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ள செய்கிறான்னா, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிற என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் செய்த தியாகங்கள். இறுதியில் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கேட்டாங்கல்ல, அந்த பிரார்த்தனையிலே எல்லாம் முடிஞ்சுங்க. அத்தகைய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையிலேயே அவர்கள் இந்த உலகத்திற்காக வாழல, தெரியுத? அதைத்தானே சொன்னாங்க, இறைவா எங்களுக்கும் எதிரிகளுக்கும் மத்தியில போர் இருந்தா என்ன வாழச் செய், நான் போர் செய்யணும். அப்படி இல்லை என்று சொன்னால் என்னை மரணமடைய செய்து சொன்னாங்கல்லங்க. இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்ன தெரியுமா? உலகத்திற்காக உடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எடுத்து பாருங்க, நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? முழுக்க முழுக்க இந்த உலகத்துடைய ஆசா பாசங்கள், அற்ப இன்ப சுகபோகத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்றோமுங்க. அற்பமான உலகம். எவ்வளவு வருஷம் வாழ போறோம்? 100 வருஷம், 60 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 40 வருஷம், இப்போலாம் குறைஞ்சிட்டே போகுது. இத்தகைய சூழல்ல இந்த அற்பமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஓடுறோமே. வீடை கட்டணும், 2 மாடி வீடு கட்டணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும். என்ன பாய் பண்ண போறீங்க? முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க? முடிச்சுட்டு பாய் டாக்டர் படிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பைக் வாங்கணும். இவ்வளவு சொல்றோமே, இவ்வளவு இந்த உலகத்திற்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமே. நிம்மதியான மறுமை வாழ்க்கைக்கு என்ன சம்பாதிச்சோம்? என்ன நன்மைகளை சேகரித்திருக்கின்றோம்? இருக்கிற நன்மையை வச்சு நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் சொல்லிட முடியுமாங்க? இவ்வளவு நாள் நம்ம செஞ்ச நன்மையை வைத்து நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், அதனால நான் ஜாலியா இருப்பேன் இந்த உலகத்துல, இப்படின்னு யாரு சொல்லுவா? எப்படி வாழ்ந்தாங்க முன்னாடி உள்ளவங்க? மார்க்கத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள், ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் தியாகம் செய்தவர்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு தியாகம் பண்ணிட்டு இருக்கிறோம், உலகத்துக்கு அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறோம், வேலைக்கு ஓடுறோம், கோடி கோடியா சம்பாதிக்க நினைக்கிறோம். 60 வருஷம் 70 வருஷம் முழுக்க முழுக்க இந்த உலகத்துக்கே சம்பாதிச்சா மறுமைக்கு எப்பங்க வாழ போறோம்? மறுமைக்கான சம்பாத்தியத்தை எப்ப ஈட்ட போறோம்? இப்ப இதெல்லாம் யோசிக்கணும். இந்த உலகங்கிறது அற்புதத்தின் சொற்பமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாளை மறுமையில நஷ்டவாளியாக தான் நம்மளால் நிற்க முடியும். அப்படிங்கிறத உணர்ந்து நமக்கு முன்னாடி உள்ளவங்க எப்படி இந்த மார்க்கத்திற்காக இந்த உலகத்தை அர்ப்பணித்தார்களோ, தங்களுடைய உயிரை விட்டார்களோ, நம்ம உயிரை விடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நன்மைகளை செஞ்சா போதும். நன்மைகளை அதிகம் செய்து அந்த மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்ற சும்மா வாயளவுல இல்லாம, நான் சொர்க்கத்துக்கு போகணும், நான் சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டதுனால இறைவன் சொர்க்கத்தை தூக்கி தந்துட மாட்டான். அதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்பான் இறைவன். அப்ப அந்த நன்மைகள்லாம் நம்மள்ட்ட இருக்கணும். அப்படின்னா வரக்கூடிய காலத்துல இதெல்லாம் உணர்ந்து அதிகம் நன்மையை செய்து நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அதே போல ஒவ்வொரு நாளும் பயானுக்கு பிறகு துவா திக்கரை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கான திக்கர், அந்த திக்கரை பார்க்கறதுக்கு முன்னால அதற்குரிய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு 4 வகையான சிறப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற துவாக்கு, அந்த திக்கருக்கு 4 வகையான சிறப்பு இருக்கிறது. முதல் சிறப்பு என்னன்னா, முஸ்லீம்ல 5278வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரார்த்தனைங்கிறது இன்னைக்கு நம்ம ஓதப்போது அவசியம். அந்த பிரார்த்தனை நம்ம சொல்லிடுவோம் முன்னாடியே. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி,
என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை தான் நாவுக்கு மிகவும் இலகுவான வார்த்தை. சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, எல்லா புகழுமே அனைத்து புகழுமே படைத்தவன் அந்த தூயவன் அல்லாஹ்விற்குரியது அப்படிங்கிற இந்த வாசகங்கிறது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான ஒரு வார்த்தை. இறைவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு வார்த்தைனா சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. இன்னும் இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, முஸ்லீம்ல 5277வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம இறைவனை நினைவு கூர்றோம்ல, இவ்வளோ விதத்துல நினைவு கூர்றோம். அப்படி நினைவு கூர்றதுல இந்த வார்த்தையை சொல்லி நினைவு கூர்றது தான் இறைவனிடத்திலே மேலானது, டாப்பானது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இன்னொரு சிறப்பு என்னன்னா, முஸ்லீம்ல 5222வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம 100 தடவை சொல்றோம் அப்படின்னா, மறுமை நாள்ல இதை விட சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. இப்ப நாம இப்படி சொல்றோம்ல, இந்த வார்த்தைங்கிறது நாளை மறுமையில இதை விட சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு நமக்கு நன்மைகளை பெற்று தரும். அதை நம்ம உணர்ந்து இந்த பிரார்த்தனையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து இன்னொரு சிறப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது முஸ்லீம்ல 5221வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம 100 முறை சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவிற்கு இருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுவதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு துஆவையும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய இந்த திக்ர், இந்த பிரார்த்தனையை அதிகம் செய்து நம்முடைய பாவங்களை கழுவி நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரைக்கு திரையிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.